அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பும் யாழும். யாழ் பண்டைய தமிழ் மக்களின் ஒரு பிரதான இசைக்கருவி. நரம்பு வாத்தியங்களில் யாழும் ஒன்று. அதாவது யாழ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, இப்போ ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். கதையின் தலைப்பு அம்பும் யாழும். முன்னோர் காலத்தில் ஒரு ஊரில் அம்புக்கும் யாழுக்கும் ஒரு சிறிய சண்டை வந்துச்சான். அம்பு சொல்லிச்சான் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு, யாழ் சொல்லிச்சான் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு. அதற்கு அருகில் இருந்த வில் சொல்லிச்சான், நம்ம ஊருக்கு ஒரு தலை சிறந்த ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை போய் நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வில் சொல்லிச்சான். அது அம்புக்கும் யாழுக்கும் கூட சரின்னு பட ரெண்டும் போய் அந்த ஞானியை பார்க்க போச்சான். அந்த ஞானிக்கிட்ட போய் தங்களுடைய பிரச்சனையை முறையிட்டுச்சான். அதற்கு அந்த ஞானி, எப்படி நீங்கள் 2 பேரும் தான் சிறந்தவன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, உங்களோட விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கேட்டாராம். அதற்கு யாழ் சொல்லிச்சான், நான் மக்களுக்கு இனிமையான இசையை தரேன். என்ன அவங்க உபயோகிக்கும் போது அவங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு அவங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. நான் மக்களுக்கு சந்தோஷத்தை தரேன், அதுங்காட்டி நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த யாழ் சொல்லிச்சான். அதற்கு அந்த அம்பு சொல்லிச்சான், மனிதனுக்கு உணவும் பாதுகாப்பும் தான் முக்கியம். நான் ஒரு வேடன் கையில் இருக்கும்போது அவனுக்கான உணவை நான் தரேன். அதே மாதிரி ஒரு போர் வீரன் கையில் இருக்கும்போது இந்த நாட்டையே நான் காத்து நிற்கிறேன், அதுங்காட்டி நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த அம்பு சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் என்னை பாருங்கள், நான் எவ்வளோ நேராகவும் கூர்மையாகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன், அதுங்காட்டி நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அம்பு சொல்லிச்சான். அதற்கு யாழ் சொல்லிச்சான், நான் வளைந்து நெளிந்து இருந்தாலும் மக்களுக்கு இனிமையான இசையை தரேன், அதுங்காட்டி நான் தான் சிறந்தவன் அப்படின்னு யாழ் சொல்லிச்சான். 2 பேர்த்தோட விளக்கத்தையும் கேட்டதுக்கப்புறம் அந்த ஞானி சொன்னாராம், யாழ் தான் சிறந்தது அப்படின்னு. இதை கேட்ட அம்புக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சான். அது எப்படி, நான் தான் வேடனுக்கான உணவை தரேன், மக்களை பாதுகாக்கிறதுக்காக போர் வீரர்களில் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறேன், அப்படி இருக்கும் போது நான் தானே சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஞானியை பார்த்து கேட்டுச்சான். அதற்கு அந்த ஞானி சொன்னாராம், அம்பே நீ சொன்னது சரிதான், ஒரு வேடனுக்கு நீ உணவை தர, அதே மாதிரி இந்த நாட்டை காத்து நிற்கிற, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் அந்த வேடனுக்கு நீ உணவை தரும்போது அங்கே ஒரு உயிர் கொல்லப்படுது, அது பாவம் தானே அப்படின்னு அந்த ஞானி கேட்டாராம். ஆனால் யாழை பாரு, உன் அளவுக்கு அது யாருக்கும் உபயோகத்தை தரலைனாலும் யாரையும் அது துன்புறுத்தலை, அதனால் முடிந்த இனிமையை இந்த உலகத்தில் பரப்புது, அதுங்காட்டி என்னை பொறுத்தவரையும் யாழ் தான் சிறந்தது அப்படின்னு அந்த ஞானி விளக்கம் சொன்னாராம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருவர் ஒரு சிறிய தவறு செய்கிறாங்க அல்லது அவங்க செய்யும் செயல் உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில், அவங்க செய்யும் செயல் எனக்கு பிடிக்கல, அதுங்காட்டி நான் நேராக அம்பு போல் அவங்க மனம் புண்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் சொல்ல வந்ததை சொல்லிடுவேன் அப்படிங்கிறது நல்லா இருக்கா? அல்லது நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அவங்க மனம் புண்படாத வகையில் கொஞ்சம் வளைத்தும் நெளித்தும் யாழ் போல் அழகாக சொல்கிறது முக்கியமாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இனிமேலிருந்து நீங்கள் அம்பாக இருக்க போகிறீங்களா அல்லது யாழாக இருக்க போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி யாழை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டைய தமிழகத்தில் 24 வகையான யாழ்கள் தமிழர்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இதை எப்படி வேறுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த யாழின் வடிவ அமைப்பை வைத்தும் அதன் பிறகு அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கையை வைத்தும் வேறுபடுத்தியிருக்காங்க. அதில் சில பெரியாழ், மகர யாழ், செங்கொட்டு யாழ், சகோட யாழ், மயில் யாழ், வில் யாழ், மீன் யாழ், சீரி யாழ். அதாவது பெரியாழில் 21 நரம்புகள் இருக்குதாம். அதே மாதிரி மகர யாழில் 19 நரம்புகள் இருக்குதாம். செங்கொட்டு யாழில் 7 நரம்புகளும் சகோட யாழில் 14 நரம்புகளும் இருக்குதாம். அதே போல் மயில் யாழில் மயிலின் உருவத்தை அது கொண்டிருக்குமா, அதனால் அதன் பெயர் மயில் யாழ். வில் யாழ் வில்லின் உருவத்தை பெற்றிருக்கும், அதனால் அதன் பெயர் வில் யாழ். மீன் யாழ் மீனின் உருவத்தை கொண்டிருக்கும், அதனால் அதன் பெயர் மீன் யாழ்.
யாழை பண்டைய தமிழ் மக்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத எது உணர்த்தும் அப்படின்னா இலக்கியங்கள். சிலப்பதிகாரம், திருக்குறள், சைவ திருமுறை, பெரும்பானாற்றுப்படை, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம் ஆகிய இலக்கியங்களில் யாழை பற்றின குறிப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டாக திருக்குறள் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு திருக்குறள். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதில் குழல் என்பது புல்லாங்குழல், அதாவது கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் தன் கையில் வைத்திருக்கும் புல்லாங்குழல். புல்லாங்குழலால் அவர் எழுப்பும் இசையில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் மயங்கி நிற்கும் என்று ஒரு கதை உள்ளது. அத்தகைய அருமையான இசை புல்லாங்குழலிலிருந்து வெளியேறும். அதேபோல் யாழின் இசையும் இனிமையானது. இந்த புல்லாங்குழலின் இசையையும் யாழின் இசையையும் இனிமையானது என்று யார் கூறுவார்கள் என்றால், தங்களுடைய குழந்தைகளின் மழலை சொற்களை கேளாதவர்கள், அதாவது கேட்காதவர்கள் தான் இந்த இரண்டு குழலின் இசையையும் யாழின் இசையையும் இனிமையானது என்று கூறுவார்களாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, குழந்தைகளின் மழலை சொற்கள் இந்த இரண்டு இசைக்கருவிகளிலிருந்தும் வெளியாகும் இசையை விட மிகவும் இனிமையானது ஆகும். மற்றொரு திருக்குறள், கனை கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அதாவது அம்பு நேராக இருந்தாலும் அதன் செயல் கொடியது, அதேபோல் யாழ் வளைந்து இருந்தாலும் அதன் செயல் இனிமையானது. அதாவது அம்பு ஒரு உயிரை எடுக்கும் தன்மையுடையது, அதனால் அது கொடியது. யாழ் இசையை தந்து இனிமையை பயக்கும் தன்மையுடையது, அதனால் இது இனிமையானது. அதேபோல் நாம் மனிதர்களின் தோற்றத்தை வைத்து அவர்களுடைய தன்மையை முடிவு செய்தல் கூடாது. அவர்களின் செயலை வைத்தே நாம் அவர்கள் செம்மையானவர்கள் அல்லது கொடியவர்கள் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். சைவ திருமுறையில் 11வது பதிகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாணபத்திரர் என்பவரால் யாழிசை மீட்டப்பட்டது என்று ஒரு குறிப்பு உள்ளது. நன்றி, வணக்கம். இனி நம்ம சேனலில் வாரத்தில் 2 நாட்கள் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காணொளிகள் தொடர்ந்து வரும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.